என்னால் கொஞ்சம் கூட முடியல. நேற்றைய விட இன்னைக்கு ஹெவியாக தான் ஆச்சு, பெயினோடையே குறையவே இல்லை. என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஸோ அம்மா டாக்டர்கிட்ட போவோம், இது இப்படியே வச்சிருக்கலான்றதுக்காக இது சாதாரண ஒரு மசில்ஸ் கிராம் தாங்கன்னு டேப்லெட் எழுதி தந்தாங்க. பட் எனக்கு வலி உயிரை போச்சு. நம்ம அம்மாவும் கழிச்சு கழிச்சு நடந்து வந்தோம். ஏன்னா அப்படியே இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த வெயிலுக்குள்ளேயும் மெல்ல மெல்லமாக ஒரு மாதிரி நடந்து வந்துட்டேன். நடந்து வரும்போது நானும் எங்களோட அம்மாவும் நிறைய கதைச்சோம். பேசிக்கலி நானும் அம்மாவும் அப்படித்தான் ஃப்ரெண்ட் மாதிரி நிறைய பேசிட்டே வருவோம். ஒரு மாதிரி வீட்டை வந்துட்டேன். அம்மா மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க. சமைக்கிறதுக்கு அம்மா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சரியான வெயில். ஸோ ஹைட்ரேட்டாக இருங்க. வந்தோடனே எனக்கு அவ்வளவு தாகம், தண்ணி குடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கும் எங்கேயுமே போகலாது. அதனால இன்றைக்கும் 2-3 வீடியோ எடுத்துட்டேன்டா எனக்கு டைமை கொஞ்சம் கவர் பண்ணலாம்னு இன்றைக்கும் ஒரு 2-3 வீடியோ எடுத்து கொஞ்ச நாள் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். இதுவும் எனக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவ் காட்டுது. ஸோ ரெடியாகி 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி கிளாஸ் இருந்துச்சு. 7க்கு தான் கிளாஸ். ஸோ அதுக்கு முன்னாடி சும்மா சில் பண்ணுவோம்ண்டு வளமையாக நாங்கள் போகிற இடத்துக்கு நானும் ஃப்ரெண்டும் போய் அதில் இருந்து கதை பாடி பேசி எல்லாம் முடிச்சுட்டு ஏன்டா இப்படியே இருக்கல, அது கண்டிப்பாக கிளாஸ் அட்டன் பண்ணணும். அப்புறம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது என்ன எனக்கு திருப்பி படிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ கிளாஸுக்கு போயிட்டு ஏலாதான் பட் ஓகே சமாளிக்கத்தானே வேணுமாண்டு கிளாஸுக்கு போயிட்டு வீட்டை வந்து சாப்பிட்டுட்டு டேப்லெட்டை போட்டுட்டு தூங்கிட்டேன். நாளைக்கு எனக்கு ஓகே ஆகும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாப்போம் நான் ஹேப்பனிங் சார். டேக் கேர்.